இந்த யூடியூப் சேனல்ல ஒரு பெரிய விஷயமோட தான் இந்த யூடியூப் சேனலை நான் உருவாக்குனேன். ஏதோ நான் ட்ரெண்ட் ஆகணும், எனக்கு பின்னாடி நிறைய ஃபேன் பேஜ் வரணும், 10 மில்லியன் அடிக்கணும், இதெல்லாம் ரீச் பண்ணணும் என்பதற்காக நான் இதை உருவாக்கல. இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா இதை நான் ரீச் பண்ணணும் என்பதற்காக நான் அந்த யூடியூப் சேனலை உருவாக்கல. இந்த யூடியூப் சேனலை நான் ஏன் உருவாக்குனேன்னா, இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய சொல்யூஷன் தரக்கூடிய இடமா இது இருக்கணும். இதை நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் அப்படிதான் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு நான் முதல்ல ஃபவுண்டேஷனா ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன், பேரண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன், இப்படி நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலோடைய விஷயம் என்னன்னா, மொத்தம் 4 இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மொதல் விஷயம் குழந்தைகளுக்கு நல்லது ஒரு பெற்றோத்துவம் உருவாக வேண்டும். 2வது, மனிதனுக்குள்ள இருக்கும் நல்ல நல்ல கலாச்சாரங்கள் எல்லாம் வெளிப்படணும். 3வது, விடுதலையுள்ள சமுதாயம் எழும்பணும். 4வது, பெண்கள் இந்த பூமியில தைரியமா சந்தோஷமா வாழணும் என்பதுக்காக இந்த யூடியூப் சேனலை நான் உருவாக்குனேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ஒவ்வொரு வீடியோவும் இதனுடைய அடிப்படையில இருந்து தான் நான் இங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு இந்த 4 விஷயத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன். என்னன்னா, எ ஃப்ரீ சொசைட்டி பி ரைஸ்டு, ஒரு விடுதலையுள்ள சமுதாயம் எழும்பணும். இதை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோல பேச போறேன். பொதுவாகவே இந்த சமுதாயம் எப்படி செயல்படுதுன்னா, கண்ட்ரோல் என்ற விஷயத்த வச்சு செயல்படுது. கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஸோ இப்படி செயல்படுது. 2வது, பனிஷ்மெண்ட் என்ற கான்செப்ட் வச்சு செயல்படுது. பனிஷ் பண்ணாதான் அவன் திருந்துவான், அவனை தண்டிச்சாதான் அவன் திருந்துவான்னு இப்படி பனிஷ்மெண்ட் என்ற கான்செப்ட்ல செயல்படுது இந்த சமுதாயம். இது எங்க ரொம்ப செயல்படுதுன்னா, நான் இதை எங்க ரொம்ப பார்த்திருக்கேன்னா, ஸ்கூல்ஸ்ல பார்த்திருக்கேன், காலேஜஸ்ல பார்த்திருக்கேன், படிக்கிற இடத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பனிஷ் பண்ற விஷயம், கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் இது ரொம்ப இந்த மாதிரி இடத்துல ரொம்ப செயல்படுது. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் ஃபெயிலா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டான், ஃபெயிலா போயிட்டான், 0 மார்க் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவனை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. எல்லாரும் முன்னாடி அவனை வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை கேலி பண்ணுவாங்க. நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கல, நீ படிக்கிறதுக்கு போய் பண்ணி மேய்க்கலாம், நீ ஒரு மாடை மேய்க்கலான்னு இப்படி பேசுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுல நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதுல டீச்சர்ஸோடைய இன்டென்ஷன் என்ன, அதாவது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வச்சிருக்க இன்டென்ஷன் என்ன. அவன் நல்ல மார்க் எடுக்கணும், அவன் நல்லா படிக்கணும், அவன் நல்ல ஜாபுக்கு போகணும், நல்ல பிளேஸ் ஆகணும். ஸோ இதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப நல்லது. இது மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு அம்மா போல டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க. உண்மையாவே அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த இன்டென்ஷன் எல்லாம் நிறைவேற்ற அவங்க எதை எடுத்துக்கிறாங்கன்னா, பனிஷ்மெண்ட் என்ற விஷயத்த கையில எடுத்துறாங்க. பனிஷ் பண்ணாதான் அவன் திருந்துவான், பனிஷ் பண்ணாதான் அவன் நல்ல மார்க் எடுப்பான். எப்படி பனிஷ்மெண்ட் என்ற விஷயத்த அவங்க கையில எடுத்துறாங்க. அதாவது இன்டென்ஷன் எல்லாம் ஓகே தான், உண்மையாவே எல்லாமே நல்லதுதான். ஆனா இந்த இன்டென்ஷனை நிறைவேற்ற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி லீட் பண்ணணும்னு தெரியாம போயிடறாங்க, தப்பா லீட் பண்ணிடுறாங்க, பனிஷ் பண்ணிடுறாங்க. பனிஷ்னா ஏதோ பிசிக்கலி அவனை டேமேஜ் பண்றது மட்டும் நான் சொல்லல, மென்டலியும் அவனை எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசி ஒரு மாதிரி அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசி இப்படி மென்டலியும் அவனை டேமேஜ் பண்றதும் நான் பனிஷ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ஸோ பனிஷ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை மனசுல வச்சுக்கணும். என்னன்னா, உண்மையாகவே அவனை பனிஷ் பண்றது மூலமா அவனுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, அவனுக்குள்ள ஏதாவது சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்துமா என்பதை நீ யோசிக்கணும். நீ ஒன்னு யோசிச்சு பாருங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் படிக்கிற இடத்துல எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கானா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே கிடையாது. என்னை டீச்சர்ஸ் அடிச்சிட்டாங்க, இனி டீச்சர்ஸ் இந்த அடி அடிச்சிருக்காங்க, நான் அடுத்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு யாராவது எடுத்திருக்காங்க? அப்படி யாருமே எடுத்து நான் பார்த்ததில்ல. அப்படியே எடுத்திருந்தாலும் அது உண்மையா இருந்திருக்காது, அவன் உண்மையா படிச்சு எடுத்திருக்க மாட்டான். டீச்சர்ஸ் என்னை அடிச்சிட்டாங்களே அடுத்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு இப்பெல்லாம் யாரும் எழும்புறது இல்லை, இப்பெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனா உங்களுடைய இன்டென்ஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். அவன் நல்லா படிக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், நல்ல வேலையில போய் அவங்க உட்காரணும் என்பதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓகே தான், உண்மையாவே அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த இன்டென்ஷனை அவன் நிறைவேற்ற அவங்க எப்படி அந்த பையனை லீட் பண்ணுன்ட்டு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவனை அடிச்சாதானே, அவனை பனிஷ் பண்ணாதானே அவனை நல்வழி கொண்டுட்டு வர முடியும், வேற ஏதாவது வழி இருக்கானா அப்படி நீங்க யோசிக்கிறாங்க. பாரம்பரியமா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பையனை திருத்தம்னு அவனை அடிப்பாங்க, அவனை வைவாங்க. இப்படி பாரம்பரியமா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்களோ அதைத்தான் இன்ன வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது
வந்து தப்பு இல்லை. பாரம்பரியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பு இல்லை. இந்த வீடியோல உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் பிளேம் பண்ணி பேசுறேன், டீச்சர்ஸை நான் வந்து இந்த இடத்துல குத்தி பேசுறேன் என்பதான் நீங்க நினைக்க வேண்டாம். நான் அந்த இன்டென்ஷன்ல நான் இந்த வீடியோவை நான் போடல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பனிஷ்மெண்ட்டையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன். பனிஷ் பண்ணாதான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஆக்க முடியும் என்பது கிடையாது. இதை தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த பேத்தை வந்து நான் காமிக்கிறேன்னு நான் சொல்றேன். இது உங்க சாய்ஸ் தான். நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணி அவனை கத்தி அவனை அடிச்சு அவனை வஞ்சு இப்படியும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ஆக்குறேன்னு நீங்க ஆக்குனாலும் ஓகே தான், அது உங்க சாய்ஸ் தான். இதை தாண்டி இன்னொரு வே இருக்கு, அதை நான் காட்டுறேன். நான் சொல்றேன் அந்த வே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த விஷயத்த காட்டுறேன்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்றேன். அந்த பாத் என்னன்னா, இப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா பிளேஸ் ஆகணும், நல்ல ஜாப் போகணும், இதுதான் உங்களுடைய இன்டென்ஷன். ஓகேவா? ஆனா அவன் வந்து உங்க சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, ரொம்ப கம்மி மார்க் எடுத்துறான். உடனே உங்களுக்குள்ள என்ன வரும்? கோபம் வரும். ஒரு மாதிரி என்னடா இவ்வளவு சொல்லி கொடுத்தோமே, இவன் எப்படி மார்க் எடுத்திருக்கானேன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி கோபம் வரும். இல்ல ஓகே தான். உடனே என்ன பண்ணிடுவீங்க? அவனை போட்டு அடின்னு அடிப்பீங்க, அவனை போட்டு வைவீங்க, எல்லாருக்கு முன்னாடி வச்சு அவனை வைவீங்க. இதெல்லாம் நார்மல் தான். இதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் வர்றதுதான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கணும். என்னன்னா, அவன் நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்க வந்து அவனை அடிக்கிறீங்க. அதாவது நீங்க இப்படியா யோசிச்சு அவனை அடிக்கிறீங்க? அவன் நல்ல மார்க் எடுக்கணும், அதனாலயா போட்டு அவனை வந்து அடிக்கிறீங்க. அதை மனசுல வச்சா நீங்க வந்து அவனை போட்டு அடி நினைக்கிறீங்க. எப்படி அடிக்கிறதுல அப்புறம் எப்படி வந்து இப்படி பண்ண தோணுது? அவன் ஃபெயிலா போனது உங்களுக்குள்ள ஏதோ பண்ணுது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனல் தூண்டி விட்டு அதன் விளைவாக தான் அவனை போய் அடிக்கிறீங்க. ஸோ அதன் விளைவாக தான் அவனை போய் பனிஷ் பண்றீங்க. இது வந்து அப்படியே ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து ரூட் என்னன்னா ரியாக்ட். நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க என்பதுதான் முக்கியம். அதாவது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டான், உடனே உங்களுடைய மனதுல பொய்யின்னு ஏறும். ஓகேவா? ரொம்ப ஒரு மாதிரி பொய்யின்னு வரும். என்னடா நம்ம இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், எப்படி போய் ஃபெயிலா போய் கிடக்கானேன்ட்டு ஒரு மாதிரி கோபம் வரும். உண்மையாவே நேச்சுரல் தான் அது. இப்படி வரும்போது விஷயம் அதை என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மனதை வந்து வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி சிந்தனைகளை வந்து வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய இன்டென்ஷனை வந்து நீங்க வந்து மறந்துடக்கூடாது. உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? அவன் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், நல்லா பிளேஸ் ஆகணும், இதுதான் உங்களுடைய இன்டென்ஷன். இந்த விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. இதை நீங்க யோசித்து பார்த்துட்டு இதை அடுத்து எப்படி டீல் பண்ணணும்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, அதாவது அவனை குறிச்சு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்க்கிற விஷயத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க அப்படியே சொல்லணும். ஏதோ சும்மா அப்படி சாதாரணமா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, உங்களுடைய விருப்பத்தை அவன்கிட்ட ஹானஸ்டா, அன்பா சொல்ல வேண்டிய விதத்துல, உணர்வு பூர்வமா அந்த பையன்ட்ட உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, அவனை குறிச்சு என்ன இருக்கோ அந்த பையன்ட்ட நீங்க வந்து சொல்லணும். இப்ப இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஏன்னா, நீ என்னுடைய சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் விரும்புறேன், நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன்னு இந்த 2 விஷயத்த மட்டும் சொல்லி பாருங்களேன். அவனை இந்த 2 வார்த்தை ரொம்ப அசைச்சிரும். அவனை வந்து இந்த 2 வார்த்தை தூங்கவே விடாத என்னால சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயிலா போயிட்டேன், ரொம்ப கம்மி மார்க் எடுத்தேன். சார் வந்து பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என் பேப்பர் வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஜெரோம், நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன்னு மட்டும் தான் சொன்னாரு. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே சொல்லல. இப்படி கூட சொல்லல, உன்னை வந்து நான் ரொம்ப நம்பினேன், ஆனா நீ வந்து இப்படி மார்க் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு இப்படியும் சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜெரோம், நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன் மட்டும் தான் சொன்னாரு, வேற எதுவுமே சொல்லல. இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப என்னுடைய அதாவது என்னமோ பண்ணுச்சு. இந்த வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை வந்து என்னை என்னமோ ரொம்ப பண்ணுச்சு. ஐயோ, என்னை இப்படி நம்பினாரே, நான் இப்படி பண்ண போச்சு, அவரோட நம்பிக்கை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சேட்டு எனக்குள்ள நிறைய தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஐயோ, இனிமே இவருடைய நம்பிக்கையை வந்து நான் உடைச்சிடக்கூடாதுன்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிச்சேன். உண்மையா படிச்சேன். அது ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிச்சேன். அப்புறம் நல்லா மார்க் எடுத்துறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியுதா? உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வை அப்படியே அந்த பையன் வந்து சொல்லிடணும். இதை தாண்டி அவனை போய் அடிச்சு வச்சு, அவன் அம்மா அப்பா கூட்டிட்டு அவனை எல்லாரும் முன்னாடி பேசி வச்சு, இதை தாண்டி இப்படியும் ஒரு வழி இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, ஃபீலிங்ஸ் இருக்கோ, அந்த ஃபீலிங்ஸ் அந்த பையன்ட்ட நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. நீ வந்து நல்ல மார்க் எடுக்க நான் விரும்புறேன்டா, நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன்டான்ட்டு இப்படி உங்களுடைய உணர்வுகளை அந்த பையன்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது அவனுக்குள்ள எதுவுமே செய்யாதுன்னு நினைக்காதே. அவனுக்குள்ள
நிறைய தாட்ஸ் வந்து ஓடும். ஐயோ மேம் என்னை இப்படி நம்புறாங்களே, எப்படி நான் வந்து அவங்கள வந்து இப்படி ஏமாத்துறதுன்ட்டு அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடும். அந்த தாட்ஸே அவன் வந்து தூங்க விடாது. அவன் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுப்பான், நல்லா படிப்பான், அந்த சப்ஜெக்ட்ல இன்னும் ரொம்ப அதிக மார்க் எடுப்பான். எப்ப நீங்க அவன்கிட்ட வந்து ஓப்பனா பேசும்போது, நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த பாயிண்ட் அதை ஓப்பனா பேசும்போது கன்வே பண்ணும்போது அவன் வந்து அப்படி செய்வான், நல்லா எஃபர்ட் எடுப்பான். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட டீல் பண்ணி பாருங்க. இது ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும் என்பதை நான் வந்து நம்புறேன். இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க வந்து அடிக்கவும் செய்யலாம், அவனுக்கு போட்டு கத்தவும் செய்யலாம், இப்படியும் பண்ணலாம். அது உங்களுக்கு தான் பாதிப்பு. இதை தாண்டி இன்னொரு வே இருக்கு. என்னன்னா, உங்களுடைய உணர்வுகளை அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நீங்க என்ன அவன்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அவன்கிட்ட ஓப்பனா பேசணும். இப்படி இருக்கும். ஸோ இப்படி பேசும்போது அவனுக்குள்ள வேலை செய்யும், அவன் வந்து நல்ல மார்க் எடுத்துரும். ஸோ இந்த வீடியோ நிறைய டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ண இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.